ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, லீட் கோடோட 134வது ஒரு ஒரு ப்ராப்ளம். இதோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டேஷன். இது ஒரு மீடியம் கேட்டகரி ப்ராப்ளம். ஓகே. இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, தேர் ஆர் n gas station along a circular route where the amount of gas at ith station is gas I. அதாவது மொத்தம் ஒரு 2 அரே குடுத்துருப்பாங்க. ஒரு அரே பேர் வந்து கேஸ், இன்னொரு அரே வந்து காஸ்ட். ரைட்டா? இந்த 2 வச்சு நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணி நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வர முடிஞ்சது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணலாம். எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சர்க்குலர் ரவுட்டை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். அது சர்க்குலர் ரவுட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதான் ப்ராப்ளம். ரைட், இந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. கொஸ்டின்ல வந்து பெட்ரோல் அப்புறம் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பெட்ரோல் காஸ்ட் அப்படின்னு எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா காயின்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து காஸ்ட் அப்படின்னு இருக்கட்டும். இதை வந்து பெட்ரோல் அப்படின்னு எடுக்காதனால காயின்ஸ்னு வச்சுக்கலாமா? அதனால இதை எப்படி வச்சுக்கலாம்னா, இது ஒரு ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள போனோம்னா ஒரு கேம் மாதிரி வச்சுக்கணும். இந்த ஒரு கேம், இந்த இடத்துக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காயினை வந்து கொடுப்பாங்க. ஒரு காயின் வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது இங்க எவ்வளவு காஸ்ட் இருக்குதோ அந்த காஸ்ட்டை வெளியே நம்ம கொடுத்துடணும். ரைட்டா? அதே மாதிரிதான் இடத்துக்குள்ள போகும்போது 2 கிடைக்கும். நம்ம இடத்துக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நம்ம 4 கொடுக்கணும் அவங்கள்ட்ட. ரைட்டா? எப்படி வச்சிருக்கோம்? இப்போ இதை வச்சு பார்க்கலாம். காயின்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றது இங்கேயும் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது 1வது பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 1வது பிளேஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. வெளியே வரும்போது நம்ம 3 வந்து அவனுக்கு பே பண்ணோம் திரும்ப. அப்படி பே பண்ணோம்னா நம்மகிட்ட மீதி எவ்வளவு இருக்கும்? -2. -2 அப்படின்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக முடியாது. ஏன்னா நம்மகிட்ட அவனுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. ரைட்டா? இப்போ 2ல இருந்து நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல இருந்து வருவோம். இந்த இடத்துல இருந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வரும்போது உள்ளக்கு நமக்கு 2 கிடைக்கும். வெளியே வரும்போது அவங்க 4 கேட்கறாங்க. நம்மகிட்ட கொடுக்க முடிஞ்ச 2 தான். மீதி 2 நம்மளால கொடுக்க முடியாது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. இப்போ 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம உள்ள போனா நமக்கு 3 கிடைக்கும். வெளியே ஆனா 5 கேட்கறாங்க. ஆனா நம்ம கொடுக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா -2 தான் கொடுக்க முடியும். சாரி, 3 தான் கொடுக்க முடியும். -2 நம்மகிட்ட கிடையாது. ஒரு 2 காயின் நம்மகிட்ட கிடையாது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. இப்போ 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ள போனா நம்ம 4 காயின் கிடைக்கும். வெளியே வரும்போது ஒரு காயின் நம்ம அவங்கள்ட்ட பே பண்ணணும். ஒரு காயின் பே பண்ணது போக மீதி நம்மளோட 3 இருக்கும். அந்த 3 வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். அடுத்த ஸ்டெப் போனோம்னா அங்க உள்ள நம்ம 5 கிடைக்கும். அப்பனா லாஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்ச 3, இந்த ஸ்டெப்ல கிடைக்கிற 5ம் மொத்தமா சேர்த்து 8. வெளியே நம்மகிட்ட கேட்கறது 2 கேட்கறாங்க. 2 பே பண்ணோம்னா மீதி நம்மகிட்ட 6 இருக்கும். ரைட்டா? மீதி அந்த 6 வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 7. 7 வந்து அதாவது உள்ள வந்து 1 கிடைக்கும். போன ஸ்டெப்ல 6, மொத்தமா சேர்த்து 7. நம்மகிட்ட இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க நம்மகிட்ட கேட்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 கேட்கறாங்க. 3 பே பண்ணோம்னா மீதி நம்மகிட்ட 4 இருக்கும். அந்த 4 வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போனோம்னா 2 உள்ள கிடைக்கும். அந்த 2யும் 4யும் கூட்டோம்னா 6. அந்த வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 4 இது பே பண்ணணும். 4 6ல இருந்து பே பண்ணோம்னா மீதி நம்மகிட்ட 2 இருக்கும். அந்த 2 வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல நம்மகிட்ட 3 உள்ள கிடைக்கும். உள்ளக்க அந்த 3யும் நம்ம ஏற்கனவே 2யும் கூட்டினோம்னா நம்ம டோட்டலா 5. வெளியே வரும்போது 5 பே பண்ணணும். 0. அந்த 0 வச்சுட்டு நம்ம அந்த சர்க்குலர் ரவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளால இந்த ரவுட்டுக்கு திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட முடியும். ரைட்டா? அப்போ 4வது இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ இதோட இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. அப்போ 3 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரைட்டா? நம்ம திரும்ப செக் பண்றதுக்காக 5 கடைசி இண்டெக்ஸ்லையும் போயிருவோம். கடைசி இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா நம்மகிட்ட உள்ளக்க வந்து 5 கிடைக்குது. வெளியே வந்து 2 கேட்குறாங்க. அப்பனா நம்மளோட மீதி 3 இருக்கும். 3 வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா உள்ளக்க 1 கிடைக்கும். மீதி ஏற்கனவே கிடைச்ச 3ம் இந்த 1ம் சேர்த்து 4.
இந்த இடத்துல 3 உள்ள இருக்கும். 3 பே பண்ண சொல்றாங்க. 3 பே பண்ணிட்டா மீதி நம்மகிட்ட 1 இருக்கும். அந்த 1 வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போறோம். அடுத்த ஸ்டெப்ல உள்ள பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த 2யும் 1யும் கூட்டி 3 நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க பே பண்ண சொல்றது பார்த்தீங்கன்னா 4. ஆனா நம்மட்ட 3 தான் இருக்குது. அதனால பே பண்ண முடியாது. ஒரு ஒரு காயின் நம்மட்ட வந்து குறையும். ரைட்டா? அதனால இந்த ஸ்டெப்லயும் போ முடியாது. அப்போ இதுல ஒர்க் ஆகுற ஒரே ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது ஸ்டெப் மட்டும் தான். ரைட்டா? இத வச்சு நம்ம எப்படி கோடிங் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்புக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து இருக்கிற எல்லாமே டிராவர்ஸ் பண்ணணும். டிராவர்ஸ் பண்ணி திரும்ப வருதான்னு செக் பண்ணணும். ரைட்டா? அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணணும். அடுத்து தேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணணும். இப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா, மொத்தம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண வேண்டியது 2 ஃபார் லூப் நெஸ்டட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி யூஸ் பண்ணோம்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகும். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வந்துரும். ரைட்டா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்னொரு மெத்தட் ஒண்ணு யூஸ் பண்ணலாம். 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா, அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். நம்ம பெரிய அளவிலான அரே யூஸ் பண்ணும்போது, நமக்கு இது ஒர்க் ஆகாது. டைம் லிமிட் எக்ஸீடிங் அப்படின்னு காட்டும். ரைட்டா? அதனால நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது 2 பாயிண்டர்ஸ். 2 பாயிண்டர் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுவோம். இதுதான் மெத்தடு. இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, நம்மட்ட கேஸும், காஸ்ட்டும் குடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல எண்ட். எண்ட வந்து 0 அப்படின்னு இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஸ்டார்ட். ஸ்டார்ட்ட வந்து கேஸோட அதாவது கேஸும், காஸ்ட்டும் மொத்தம் 2மே வந்து ஒரே லென்த் தான் இருக்கும். ரைட்டா? அதோட சைஸ்ல கடைசி சைஸ் எடுத்து ஸ்டார்ட்ல ஸ்டோர் பண்றோம். கேஸோட வேல்யூவை கொண்டு வந்து ஸ்டார்ட்ல ஸ்டோர் பண்றோம். இப்போ கேஸ் இன் டேங்க். டேங்க்குக்குள்ள எவ்வளவு கேஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணோம்னா கேஸ் அட் ஸ்டார்ட், கேஸ் அட் காஸ்ட் அட் ஸ்டார்ட் 2மே மைனஸ் பண்ணி கேஸ்க்குள்ள ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடணும். ரைட்டா? பண்ணிட்டு திரும்ப ஒயில் லூப் பண்ண வரணும். அந்த ஒயில் லூப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு இது ரெண்டும் ஸ்டார்ட் வந்து பெருசா இருக்கணும். பெருசாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கணும் எண்டுக்கு. அது வரைக்கும் ஒயில் லூப்ல இருக்கலாம். அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன். அந்த இஃப் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா கேஸ் இன் டேங்க்ல 0வோட பெருசா இருந்துச்சு கேஸ் இன் டேங்க் அப்படின்னா நாம வந்து எண்ட கால்குலேட் பண்ணி எண்டை வந்து கூட்டிகிட்டே போகலாம். ரைட்டா? இப்போ ஒருவேளை கேஸ் இன் டேங்க் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி கேஸ் இன் டேங்க்ல கூட்டிகிட்டே போகலாம். அப்படி கூட்டும்போது ஸ்டார்ட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு போகணும். ரைட்டா? கடைசியில ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன்ல வந்து கேஸ் இன் டேங்க்ல 0வோட பெருசா இருந்துச்சு. கேஸ் இன் டேங்க் வந்து 0வோட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை 0வோட கேஸ் இன் டேங்க் பெருசா இருந்துச்சுன்னா எண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம டோட்டலா இதுல பண்ண போறது. ரைட்டா? இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் அப்படி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்றோம். ஒர்க் ஆகிருச்சு. சப்மிட். ஓகே, இது ஒர்க் ஆயிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ரைட்டா? ஏன் ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னா ஒரு நம்பர்ல ஒரு தடவை தான் டிராவல்ஸ் பண்றோம். அதனால அது ஆர்டர் ஆஃப் என். ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின் எதுவும் சால்வ் பண்ணோம்னா அதை கமெண்ட்ல பண்ணுங்க. சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.